Hello students, 5th standard students க்கு term 1ல atmosphere இந்த lesson unit 4ல கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? First atmosphereனா என்ன அப்படினு பார்த்தோம்னா வளிமண்டலம் அப்படினு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம எர்த்ல இருக்கோம். எர்த்துக்கு மேல இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்கு பேரு அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க. ரெண்டு பசங்க வந்து அட்மாஸ்பியர்னா என்ன, இல்லை அதை பற்றியான நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது யார் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்த பேர் வந்து ரவி அண்ட் ஒரு கேர்ள் பேர் வந்து தேவி. ஓகேவா? வேர் டு வி கெட் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் திங் தட் வி நீட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறான். அப்போ தேவி பொண்ணு வந்து ஃப்ரம் த பயோஸ்பியர் ஆஃப் அவர் எர்த். பயோஸ்பியர் அப்படின்னா உயிர்கோள் அப்படின்னு. பயோஸ்பியர் அப்படின்னு என்னன்னா உயிர்கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்மலாம் வந்து வாழற இடம்லாம் வந்து உயிர்கோள் அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரவி சொல்றான், வாட் இஸ் பயோஸ்பியர்? பயோஸ்பியர்னா என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியல, அதனால அவன் கேட்கறான் தேவி கிட்ட. ஸோ பயோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். அப்போ பயோஸ்பியர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 3 டைப்ஸாக இருக்குது. ஒன் இஸ் லித்தோஸ்பியர், ஒன் இஸ் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னு தேவி சொல்கிறான். வாட் இஸ் த அட்மாஸ்பியர்? ஷால் வி ஸ்டடி அபவுட் இட் அப்படின்னு ரவி கேட்குறான். ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர்னா என்ன, அதை பற்றி நம்ம படிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. லித்தோஸ்பியர் அப்படின்னா லேண்ட் ஆன் எர்த். இதுவும் எல்எல்ஏ ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி இதுவும் எல்எல்ஏ ஸ்டார்ட் ஆகும். அப்படியும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லித்தோஸ்பியர் வந்து லேண்ட் ஆன் எர்த், பூமிக்கு மேலே இருக்கிற உயிர் வாழத்துக்கு ஒரு இடம் லேண்ட். இப்போ நம்ம இருக்கிற ஒரு இடம் வந்து லேண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன இது லேண்டு சொல்லுவோம்? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிளேஸை லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறமா ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோ அப்படின்னாலே அது வாட்டர். ஸோ வாட்டர் ஆன் எர்த். எர்த்து மேலே என்னென்னலாம் இருக்குது? தண்ணி இருக்குது, லேண்ட் இருக்குது. அண்ட் தென் அட்மாஸ்பியர்னா ஏர். தென் பயோஸ்பியர்னா லைஃப் ஆன் எர்த். ஓகேவா? நெக்ஸ்ட் த எர்த் ஸ்பியர். அப்போ வந்து பயோஸ்பியர் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் தி லித்தோஸ்பியர். அப்புறம் வந்து எர்த்ஸோடைய ஸ்பியர் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்ண முடிட்டு சொல்லலாம். பயோஸ்பியரில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் தட் கேன் சப்போர்ட் லைஃப் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பாரு அட்மாஸ்பியர் அப்படின்னா பயோஸ்பியர்னா லைஃப் ஆன் எர்த். இது வந்து அட்மாஸ்பியர்னா ஏர். அதுக்கப்புறமா ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர் ஆன் எர்த். அதுக்கப்புறமா லித்தோஸ்பியர்னா ராக்கு, சாயில், லேண்டு. இது எல்லாமே வந்து நம்ம வந்து லித்தோஸ்பியரில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர்னா என்னன்னு பார்க்கலாம். அட்மாஸ்பியர் இஸ் த envelope of air around the earth. அட்மாஸ்பியர்னாலே இப்போ வந்து நம்மளை சுற்றி ஒரு காற்று இருக்குது ஏர்த்துக்கு மேலே. ஸோ அதை நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னென்னா வெதர் இஸ் அ டே கண்டிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் at any place in regard to temperature, pressure, wind, humidity and rainfall. வெதர் அப்படின்னா என்ன அப்படின்னு வெதர் என்னன்னு பார்த்தோன்னா வானிலை அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரெயின் வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெதர் ஃபோர்காஸ்ட், அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது வானிலை மண்டலம் இப்படி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதனால அப்போது இன்னைக்கு மழை வரப்போகுது, இல்லை ரொம்ப அதிகமாக வெயில் இருக்க போகுது, இல்லை ஒரு சைக்ளோன் வரப்போகுது, இதெல்லாம் இப்படி பார்த்து சொல்லுவாங்க. அதில் ஒரு வெதர் கண்டிஷன், இன்னைக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, இன்னைக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்போது இது எல்லாமே வந்து அந்த வெதர் வச்சு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இஸ் தேர் எனி போயட் ஹூ டஸ் நாட் லவ் த நேச்சர்? ஏதாவது ஒரு போயம் எழுதுகிற ஒருடைய பேர் வந்து போயட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த போயட்டுக்கு நேச்சரை பிடிக்காம இருக்க முடியுமா? கண்டிப்பாக நேச்சர்னா இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தேர் இஸ் எனி ஹியூமன் ஹூ டஸ் நாட் என்ஜாய் ஏர். ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து காற்றே இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. டக்குன்னு காற்று வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்துல போய் நிற்போம்ல, அப்போ நம்ம என்ஜாய் பண்ணுறோம் தானே நம்ம ஏரை. அதனால ஏரை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளைமேட். ஏர்னா காற்றுன்னு அர்த்தம். ஓகேவா? கிளைமேட் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து சம்மரு, அதுக்கப்புறம் வின்டர், அப்புறம் வந்து அப்படியே ரெயின். அந்த மாதிரி நம்மளுக்கு கிளைமேட் இஸ் ஆவரேஜ் வெதர் ஃபார் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம்.
அப்போ வந்து அது வந்து ஒரு ஆவரேஜ் வெதராக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ the word weather is often used by us in our day to day life. world weather day இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது கொஷனில் கேட்பாங்க, ஜிகே அந்த மாதிரி. வேர்ல்டு வெதர் டே வந்து மார்ச் 23 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வேர்ட் கிளைமேட் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? டிரைவ்டு ஃப்ரம் தி கிரீக் வேர்டு. ஒரு கிரீக் என்ற ஒரு லாங்குவேஜ். இது வந்து கிரீக்ன்றது ஒரு லாங்குவேஜ். தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ் அந்த மாதிரி அது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் கிளைமா அப்படின்னா கிளைமேட் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸஸ் இந்த அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியரில் காற்று இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். காற்று என்னென்ன விதமான காற்றுலாம் இருக்குது அது மாதிரி. அப்போ அதில் நிறைய கேஸ் இருக்குது, அப்படி தானே? ஸோ அதிகபட்சமாக இங்கே என்னென்ன கேஸில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%, அதர் கேஸஸ் 1%. அதர் கேஸஸ்னால் இதை தவிர்த்து வேறு ஏதாவது கேஸஸ் இருந்துச்சுன்னா அதை தான் அதர் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அதர் கேஸஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், அப்புறம் ஆர்கான், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான், xenon, மீத்தேன். இதெல்லாமே கேஸுங்க. ஓகேவா? We know that the gravitational force increases near the earth and decreases as we go higher. இப்போ gravitational forceனா புவி ஈர்ப்பு சக்தின்னு நம்ம சொல்லுவோம். புவி ஈர்ப்பு சக்தின்னு இப்போ நம்ம வந்து ஒரு பாலை தூக்கி போடும்போது அது மேலேனா மேலே போயிடுதா? இல்லை, ஆனால் நம்ம மேலே தானே தூக்கி போடுறோம், மேலே போக மாட்டேங்குதுல்ல, ரிட்டர்ன் வருதுல்ல. அப்போ ரிட்டர்ன் வருதுன்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஏர்த்தில் இருக்குது. புவி ஈர்ப்பு சக்தி, ஈர்க்கிற சக்தி. அது அப்படியே ஈர்க்கிறதுனால அந்த பால் வந்து போன ஃபோர்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரமாக கீழே வருது. அப்போது ஏர்த்து கிட்ட இருக்கும்போது புவி ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதே வந்து டிக்ரீசஸ் வி கோ ஹை. அதே மாதிரி நம்ம மேலே போக 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 அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம்ல, அது வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். ஓகேவா? ஆஸ் அ ரிசல்ட் த டெஸ்டினி ஆஃப் ஏர் ஆல்சோ டிஃபர்ஸ் அண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் 5 layers. அதே மாதிரி இப்போ வந்து காற்று கூட 5 layers தான் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்களாம். ஓகே, அது என்னென்னலாம் பார்த்தோன்னா இது காற்று. இப்போ வந்து அது வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். இந்த மாதிரி 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆல் த மேஜர் சேஞ்சஸ் அக்கர் இன் த ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியரில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. த ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்டு மெட்டராலஜி. இப்போ வந்து நீங்கள் பெரிய பசங்களாகிட்டு ஒரு பெரிய கேர்ளாவோ பாயாவோ ஆகிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு வெதர் ஃபோர்க்க இப்போ வந்து அதை பற்றி வெதர் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படிப்புக்கு என்ன பேருன்னு மெட்டராலஜி. இப்போ வந்து இன்னைக்கு மழை அதிகமாக பெய்யுது, வெதர் ஃபோர்காஸ்ட் பார்ப்பாங்கள்ல, அப்போ வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் அந்த மாதிரி நியூஸ் வாசிக்கும் போது நம்மளுக்கு சொல்லுவாங்க மழை இதெல்லாம் வருதுன்ட்டு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி படிக்க போனால் அந்த ஸ்டடிக்கு பேர் மெட்டராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் சோலார் ரேடியேஷன். சோலார் ரேடியேஷன்னா என்னதுன்னு சூரிய கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேடியேஷனா கதிர்வீச்சு. ஒரு ரே வந்து நம்ம எர்த் மேலே வந்து சோர்ந்து தான் நம்மளுக்கு வருது. அண்ட் சன்னோட விட்டமின் வந்து டி. ஓகே, தென் ஃபார்ம் ஆஃப் அது ஒரு ரேடியேஷன் ஃபார்மில் வருது. ஓகேவா? ஒரு கதிர் மாதிரி வருது, அது வந்து ஹீட் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். இஸ் கால்டு சோலார் ரேடியேஷன். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னா June 5. வேர்ல்டு என்விரான்மெண்ட். இப்போ நம்ம வீட்டில் மரம் செடியெலாம் வளர்க்குறோம், சரியா? இப்போ அந்த என்விரான்மெண்ட்டை அழகாக பார்த்துக்கணும், அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு டே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. தட் இஸ் June 5 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஓசோன் டே. ஓசோன் டேனா September 16. நெக்ஸ்ட் Fahrenheit, Celsius, Kelvin ஆர் த யூனிட் டு மெஷர் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு எத்தனைலாம் இருக்குது? Fahrenheit இருக்குது, செல்சியஸ் இருக்குது, Kelvin ஆர் த யூனிட் டு மெஷர் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் the sun is the only source of light to all the planets in the solar system. The land, water and air in our planets receives heat from the sun. நான் இப்போ சொன்னது என்னன்னா ஹீட் மட்டும் தானே சொன்னேன். இப்போ நம்ம சன்ல இருந்து ஹீட் மட்டும் தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோன்ட்டு. அது மட்டுமா? நம்மளுக்கு எங்கே போனாலும் நம்மளுக்கு வெளிச்சம், ஒரு லைட், அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் சன்லேருந்து தான் வருது. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன்.
சோலார் ரேடியேஷன் அப்படின்னா என்னது? அப்போ அது வந்து கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து லேண்ட் கண்டிஷன், அப்புறம் வாட்டர் கன்வெக்ஷன், அப்புறம் வந்து அட்மாஸ்பியர் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன், நீர் ஆவியாதல், அதுக்கப்புறமா வளிமண்டலம் நிலக்கதிர்வீச்சு அப்படின்னு நம்மளுக்கு தமிழில் இங்கே எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? The earth has the capacity to reflect the rays from the sun. நம்ம எர்த்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் தானே. நீங்க வந்து ஒரு கப் கேக் சாப்பிடுவீங்க, அதே வந்து உங்க மம்மி 2 கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. அம்மா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, 1க்கு 2 கூட சாப்பிடுவேன், இல்ல 3 கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அப்படித்தானே? அதே மாதிரி நம்ம எர்த்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, இது அதால முடியும் அப்படின்ற. அப்போ என்ன இதுக்கு ஒரு கெப்பாசிட்டினா, சன் ரேஸை உள்வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ட் த ரேஸ் ஃப்ரம் த சன். அது என்ன பண்ணுது? அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சன் ரேஸ் வருது, வந்த உடனே அது திருப்பி அனுப்புது பாரு, அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாருங்க, அதுதான் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட், the temperature is not same everywhere. டெம்பரேச்சர்ன்றது அது ஒரு ஹீட், அது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் லோவாக இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி மிடில் இருக்கும். ஓகேவா? latitude, altitude, distance from the sea. latitudeனா வந்து பரப்பு எல்லை, பரப்பளவு latitudeன்றது. altitudeனா உயரம், ஹைட். இதோட டிஸ்டன்ஸ், சீலேருந்து டிஸ்டன்ஸ். ஸோ பொசிஷன் ஆஃப் தி மவுண்டன்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் தி டெம்பரேச்சர் ஆஃப் அ பிளேஸ். இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? இப்போ வந்து ஒரு இடம் வந்து ரொம்ப காடாக இருக்குது, அந்த இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாக தானே இருக்கும், ஹீட் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு டெசர்ட் பிளேஸில் ஒரு செடி கூட இல்லை, அங்கே நடந்து போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்வெட் ஆகும்ல, அப்போது டெம்பரேச்சர் அங்கே ஹையாக தானே இருக்கும். அதே நீங்கள் ஒரு காட்டு பகுதியில் போன ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு நிறைய பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, ஃபால்ஸ்லாம் இருக்குது, தண்ணிலாம் இருக்குது, ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் ரொம்ப சில்லுன்னு தானே இருக்கும். அப்போது டெம்பரேச்சர் வேரி ஆகுதா? அங்கேக்கும் இங்கேக்கும் எர்த்தில் ஒரே மாதிரியே எப்பவுமே டெம்பரேச்சர் இருக்காது, கொஞ்சம் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேற மாறும். இப்போ வந்து சி இருக்குன்னா, சி பக்கத்தில் அது ஒரு டெம்பரேச்சராக இருக்கும், ரொம்ப அதிகமாக இழக்காமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட், find out how it differs. இப்போ இது எப்படி வந்து இதுக்கும் வித்தியாசம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எர்த் வந்து ஒரு பால் ஷேப்பில் இருக்கும், குளோப் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு ரவுண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சிக்னிஃபிகண்ட் ஆஃப் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட், அதாவது இம்பார்ட்டன்ட், லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடோட இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம லேட்டிடியூட் என்னென்ன, லாங்கிடியூட் என்ன, அதுக்கப்புறமா லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் டுகெதர் மேட் கிரிட். அதுக்கப்புறமா thus grid helps us to locate a place correctly. ஃபர்ஸ்ட் latitude என்ன, longitudeனா என்ன, அதை பார்க்கலாமா? இப்போ வந்து ஈக்குவேட்டர் அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க, இதுல நம்மளுக்கு ஜியோகிராஃபில ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேட்டர்னா இதுதான் வந்து நம்ம எர்த். இப்போ அந்த நடுவுல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவேட். இப்போ இதுதான் அந்த நம்ம இருக்கிற எர்த்து. இந்த நடுவு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட், இது இந்த மாதிரி இப்படி இந்த ஹரிசாண்டல்னா இப்படி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி கோடு போட்டிருக்கு, இந்த மாதிரி ஷேப் வந்து ஹரிசாண்டல் சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தா அது வந்து latitude அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இங்க பாருங்க, இப்படி 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 இந்த மாதிரி இருந்தா. அதே மேலேருந்து கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ லெசன் பார்க்கலாம். இப்போ லேட்டிடியூட்னா என்னது? ஈக்குவேட்டார் போது 0 to 0ல இருக்கு, அதில் வந்து ஒரு 90 டிகிரி இப்படி எடுத்துக்கிட்டோம்னா 90 டிகிரியில் வரும். இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே இருக்கிற அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்னா லேட்டிடியூட் சொல்லுவோம். அதே வந்து மேலேருந்து கீழே கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்படி போகிற கோடுக்கெல்லாம் லேட்டிடியூட், மேலேருந்து கீழே இதெல்லாம் வந்து மீட் பண்ணாது, ஒன்றுத்துக்கு ஒன்று மீட் பண்ணிக்காது. இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி எண்டு முடிஞ்சிடும், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டில் முடிஞ்சிடும். அதே வந்து லாங்கிடியூட் வந்து மீட் பண்ணும், இங்க இருந்து அப்படி மேலே வெறும் சைடு வரைக்கும் வந்து மீட் பண்ணும். ஓகே, இப்போ லேட்டிடியூட் ஆர் பேரலல். பேரலல்னா செங்குத்தா இருக்குது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், த இமேஜினரி லைன் drawn horizontally. ஆக்சுவலி எர்த்தில் வந்து இந்த மாதிரி கோடுலாம் நம்மளுக்கு கிடையாது, நாம இமேஜின் பண்ணிக்கிறது தான் இந்த கோடு. ஓகேவா? horizontally on the earth. ஹாரிசான்டல்னா என்ன சொன்னேன், இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஒரு குளோப் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கிறதுக்கு பேர் ஹரிசான்டல்.
vertical அப்படின்னா இப்போ the earthல இப்படி போடுறோம்ல இதுக்கு பேர் வந்து vertical. Okay, next on the earth surface from the west to east. West to east என்னது இங்க westல இருந்து east வரைக்கும். Next, there are 180 latitudes or parallel circles drawn around the earth's surface both in the north and southern hemisphere respectively. ஈக்குவேட்டர் வந்து 0 டிகிரில தான் இருக்கும். நான் சொன்னேன்னா ஈக்குவேட்டர் வந்து என்னதுல இருக்கு 0 டிகிரில தான் இருக்கு. இங்க பார்க்கலாம் பாருங்க, ஈக்குவேட்டர் 0 டிகிரி. நெக்ஸ்ட் Tropic of Cancer 2.5 north. Tropic of Capricorn, Cancer. Tropic of Cancer 23.5 degree north, 23.5 degree south. பார்க்குறீங்களா? இங்க பாருங்க, Tropic of Cancer 23 point. இது வந்து 1/2 தான் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிகிரி. இது வந்து நார்த். இது பாருங்க 23.5. 5னா ஹாஃப்ல, ஸோ 1/2 போட்டாலும் சரி 5 போட்டாலும் ஹாஃப் தான். இது நார்த். அப்புறம் Tropic of Capricorn அதே 23.5 டிகிரி சவுத். இப்போ 23.5 டிகிரி சவுத்தில் இருக்கு. இது வந்து ஈக்குவேட்டர். புரிஞ்சுதா? அப்புறம் வந்து ஆர்டிக் சர்க்கிள்லாம் இங்கே இருப்பாங்க எல்லாமே. பாருங்க, ஆர்டிக் சர்க்கிள் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஓகே, next longitude. These are the semi circle extended from the north to south pole. செமி சர்க்கிள் இது வந்து ஒரு பாதி எடுத்துக்கோங்க, நார்த்ல இருந்து சவுத் மேல இருந்து கீழே அந்த போல்ல இருக்குது. the 0 degree longitude is called meridian அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 டிகிரி. இப்போ மெரிடியன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இங்க பாருங்க பிரைம் மெரிடியன். அப்போ இது வந்து 0 டிகிரில இருக்கு. அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம், மெரிடியன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மெரிடியன், இட் பாசஸ் த்ரூ த பிளேஸ் கால்ட், அது எங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வந்து லண்டன், கிரீன்விச் லண்டன், அது வந்து இங்கிலாந்து. அப்படின்னு the earth rotates on its axis once in 24 hours. ஒரு நாளைக்கு 24 hours சுத்துதுன்னா there are 360 longitudes on the earth. அப்போ 360 டைம் longitudes இருக்குது. sunlight takes 4 minutes time to move 1 degree. ஓகே, இங்க பாருங்க மேப் கொடுத்துருக்காங்க, லொகேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட லொகேஷன் என்னென்னலாம் பாருங்க, இங்கெல்லாம் இங்க சைனா இருக்கு, பாகிஸ்தான். ஒரு மேப் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, பார்த்துக்கோங்க. அப்புறம் பே ஆஃப் பெங்கால், இந்த ஒரு ஓஷன், அரேபியன் சீ, அப்புறம் வந்து லக்ஷத்வீப் இந்தியாவில் இது இருக்கு, அந்தமான் அண்ட் நிக்கோபார், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது நான் சொன்னால லேட்டிடியூட் வந்து இப்படி இருக்கும், லாங்கிடியூட் மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். the heat zone of the earth. எர்த்தில் ரொம்ப ஹீட் ஜோன் எதுன்னு பார்த்தா, why does the heat vary from morning to evening? ஆமாப்பா, மார்னிங் வந்து ஹீட் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் மதியம் ஆக ஆக இருக்கும், சாயந்தரமாக கொஞ்சம் கம்மியாயிடும். அப்படி தானே? இது பிகாஸ் ஆஃப் த சன்ஸ் ரேஸ். சன்னோடைய அந்த கதிர்வீச்சு அதால தான் அந்த மாதிரி ஆகுது. the land is divided into various heat zones according to the fall of sun rays on the surface of the earth. இது எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எர்த் சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் போது அது வந்து என்ன டிவைட் பண்ணியிருக்காங்களா, ஹீட் ஜோன்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு இடம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்போ டெசர்ட் பகுதியிலலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹீட்டாகவே தானே இருக்கும். நம்ம இருக்கிற பக்கம் சென்னை பக்கம்னும் அந்த அளவுக்கு ஹீட் கிடையாது, பட் ஹீட் தான். அப்படி அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப ஹீட்லாம் இல்லை. இப்போ இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்த்து சவுத்து, இது ஈஸ்ட் இது வெஸ்ட்னா. ஃப்ரிட்ஜ் ஜோன் அப்படின்னா என்னதுன்னா ரொம்ப கூலிங் பிரதேசமாக இருக்கிற இடம். டெம்பரேச்சர் ஜோன் இது வந்து ஒரு நார்மல் ஹீட். டாரிட் ஜோன் இதுவும் ரொம்ப ஹீட், இதுவும் ரொம்ப ஹீட், இது நார்மல் ஹீட். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஜோன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் கூட எந்த அளவுக்கு அவங்க மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். த ஜோன் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இங்கே இருக்குது, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த ரெண்டு இடத்துக்கும் இஸ் கால்டு ட்ராபிக்கல் ஆர் டாரிட் ஜோன். ட்ராபிக்கல் இல்லை டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். அதுக்கப்புறம் வேர் த
sun's rays fall vertically. அப்போ sun rays direct vertically வருது. Next, the zone between the 23.5 degree north to 63, இங்க பாருங்க 23.5 degree north to 66 degree south. இது இப்படி degree south. Latitude which receives slanting rays of the sun called temperature zone. அப்போ இது வந்து temperature slanting இப்படி வளைஞ்சிருக்கு பாத்தீங்களா? அப்போ sun rays இந்த பக்கம் அதிகமா படும், இந்த பக்கம் கம்மியா படும். The zone which do not get sun's rays called the, இப்போ sun rays வராத ஒரு இடம்னா என்னதுன்னா அது வந்து frigid zone அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ் நம்ம எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஹிமாலயா ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், இதெல்லாம் ஹிமாலயா பேரு. ஓகேவா? ஹிமாலயான்றது ஒரு பெரிய மவுண்டெயின். உலகத்திலே பெரிய மவுண்டெயின் எதுன்னா ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேமஸ் மவுண்டன் பீக் லைக் பீக் என்ன சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் அது பெருசு. அப்புறம் வந்து கஞ்சன்ஜங்கா அப்படின்ற ஒரு பீக் இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் த அதர் பீக் லைக், அதுக்கும் கீழே என்னன்னா நங்கா பர்பட், அன்னபூர்ணா, தாலகிரி. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக். அப்போ வந்து சிகரம்லேயே வந்து மவுண்டெயின்ல இது பெருசுன்னா எவரெஸ்ட் வந்து சிகரம், இதுல பெருசு வந்து எவரெஸ்ட் தான். இட் ரைசஸ் டு த ஹைட் ஆஃப் 8,848 மீட்டர் above sea level. அந்த அளவுக்கு ஹைட். ஓகே. தொட்டபெட்டா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு பிளேஸ் ஆக்சுவலி. தொட்டபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த நீலகிரி ரேஞ்சஸ். நீலகிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதுல நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. அதுல வந்து இட் ரைசஸ் டு தி ஹைட் ஆஃப் 2,638 மீட்டர். இது தொட்டபெட்டா பீக், அது ஒரு சிகரம்லாம். There is a reserved forest area around the peak. It is 9 kilometer from Ooty. ஊட்டில இருந்து 9 கிலோமீட்டர். ஊட்டி எல்லாருக்கும் தெரியும்ல, ரொம்ப கூலிங் பிளேஸ்ல இருக்கும். அந்த ஊட்டி கொடைகிரி ரோட் இன் த நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியா. ப்ரெஷர்னா என்ன? உங்களுக்கு ப்ரெஷர்னா என்ன டக்கு ஞாபகம் வருது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ப்ரெஷர் குக்கர் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட், ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுவீங்க. யாராச்சும் திட்டினா ரொம்ப டெம்பர் அதிகம், அப்படியே ப்ரெஷர் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களே. யாராச்சும் திட்டினாலும், யாருக்கும் சண்டை போட, ஏதாவது உங்க பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டாலும், கரெக்ட் தானே? ஸோ ப்ரெஷர்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ரைஸ் ஆகுது, அப்படி தானே? ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ வென் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ஸோ சேம் லைக் உங்களுக்குள்ள ஒரு பாடியிலேருந்து ஒரு ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ ப்ரெஷர் டிக்ரீசஸ் அண்ட் வென் த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். என்ன புரியுதா? ஹீட் அதிகமாக இருக்கும் போது ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ when the temperature decreases, ஹீட் டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. பேரோமீட்டர் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அது பேர் பேரோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விண்டுன்னா என்னது? செம்மையாக காற்றடிக்கும் தானே? இப்போ ரெயின் சீசன் வந்துச்சுனாலே செம்மையாக ரொம்ப ஸ்பீடாக காற்றடிக்கும், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க. ஸோ த ஏர் விச் மூவ்ஸ் ஹாரிசான்டலி ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏரியா கால்ட் விண்ட். இப்போ வந்து விண்ட்னா வந்து ஹரிசான்டல், இப்படி ஹரிசான்டல்னா இந்த ஏரியா இப்படி போயிட்டே இருக்கும். எது? விண்டு. அது அப்படி ஸ்பீடாக அடிக்கிற அந்த காற்றுக்கு பேர் தான் விண்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காற்று பற்றி இன்னும் அதிகமாக தெரியணும், விண்டு பற்றி தெரியணும்னா ரவி அண்ட் தேவி 2 பேர் பேசிக்கிறாங்க. The national flag which was hoisted in the morning is flying from west to east. காலையில் கொடி எடுத்திருப்பாங்கப்பா அவங்க ஃப்ளாகு, நம்ம நேஷ்னல் ஃப்ளாகு, இந்த தேசிய கொடியை. அப்போ வந்து இந்த பக்கம் தொடங்கி எந்த பக்கம் காத்திருக்குதோ அந்த பக்கம் திருப்பிக்கும், அப்படி தானே? அப்படி தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஏர் நெவர் மூவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். என்றைக்குமே காற்று ஒரு பக்கம். இப்போ ஒருத்தருக்கு இப்போ ஒருத்தரே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க வச்சுங்களேன், உங்கள் கிளாஸில் சொல்லுவாங்க யாராச்சும், உன் பக்கம் மட்டுமே காற்று வீசாதடா, 4 பக்கம் வீசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி காற்று வந்து ஒரே பக்கம் என்றைக்குமே வீசாது. 4 டைரக்ஷனும் இருக்குது. ஸோ 4 டைரக்ஷனில் கண்டிப்பாக வீசிக்கிட்டு தான் இருக்கும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் வந்து டிஃபர் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி டைம் டு டைம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டேவும் இருக்கும் காற்றுன்றது. ஸோ திஸ் இஸ் டியூ டு தி ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு போகலாம். அப்போனா எர்த்து வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அப்படி சொல்லுவோம்.
விண்ட் எனர்ஜி. இப்போ விண்ட் காற்றை பற்றி தெரியும். ஸோ காற்றுலேருந்து ஏதாவது எனர்ஜி வருதா? கண்டிப்பாக எனர்ஜி வருது. விண்ட் எனர்ஜி இஸ் த ஃபார்ம் ஆஃப் ரீநியூவபிள் எனர்ஜி. விண்ட் அப்போ காற்றுலேருந்து நம்மளுக்கு புதுசாக எனர்ஜி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். விண்ட் டர்பைன்ஸ் கன்வெர்ட்ஸ் த கைனடிக் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ வந்து அவங்க ஒரு என்னது ஒரு மெஷின் மாதிரி ஒரு பவர் பிளான்ட் வச்சிருக்கிறாங்கல்ல. இங்கே பவர் பிளான்ட் தெரியுமா? இப்போ இதுல இருந்து ஒரு எனர்ஜி வந்து இதுல இருந்து எடுக்குது. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ ஜெனரேட்டர் கேன் கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி ஒரு ஜெனரேட்டர் இருக்குன்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் அது உருவாக்கும். நம்ம ஒரு மெஷின் வச்சிருப்போம். அப்போ அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உருவாயிட்டு நம்மளுக்கு ஜெனரேட்டர்ல என்ன கிடைக்குது? கரண்ட் ஆஃப் ஆகிடுது, ஜெனரேட்டர் போடணும்னு சொல்றோம்ல. அப்போ ஜெனரேட்டர் திடீர்னு எப்படி ஜெனரேட்டர் வரும்? சடனா ஜெனரேட்டர் வந்துருமா? எலக்ட்ரிசிட்டி வந்துருமா? அப்போ மெக்கானிக்கல். அப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு எனர்ஜி இருக்கு, அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் வந்து எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே, ஏன்னா அது ஒரு மெஷின்ல. நெக்ஸ்ட் லோ விண்ட். Low wind. The low wind is a strong, dusty, gusty, hot and dry summer wind from the west, which blows over of north-western India. It is especially strong in the months of the May and June due to its very high temperature. Exposure to it often leads to fatal heat strokes. இப்போ வந்து லூ அப்படின்ற ஒரு காற்றுக்கு பேர் லூ அப்படின்னு வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. அது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து வெயில் காலத்தில் கூட செம்மையாக காற்று இருக்கும், ஹீட்டாக. அதே மாதிரி மே ஜூன் டைமில் ஒரு காற்று அடிக்குமா, அதுக்கு பேர் லூ விண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரியா? அப்புறமா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்டு. காற்றுல நிறைய விண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதாமே அப்படின்னு பார்த்தோன்னா planetary wind அப்படின்னு சொல்றாங்க. Planetary, these winds moves in the same direction throughout the year with the rotation of the earth. இப்போ வந்து இந்த விண்ட் எப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல சுத்திக்கிட்டே ஒரே டைரக்ஷன்ல தான் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் எர்த் ஒரு இயர் ஃபுல்லா. ஏன்னா எர்த் சுத்திக்கிட்டே இருக்குது. இது வந்து மாறவே மாறாது இந்த விண்டு மட்டும். நெக்ஸ்ட் மான்சூன் விண்ட். மான்சூன் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கலாமா? The word monsoon is derived from the Arabic term masim, next which means season. இப்போ இந்த மான்சூன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா அரபிக் மொழி அப்படின்னு எடுத்திருக்காங்க. அரபிக் மொழி, அதாவது முஸ்லீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து உருது பேசுவாங்க. அவங்க வந்து அரபிக் கண்ட்ரி அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு, அதில் தான் மோஸ்ட்டாக உருது பேசுவாங்க. முஸ்லீம் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த லாங்குவேஜ்லேருந்து மான்சூன்ன்ற வேர்டு எடுத்திருக்காங்க. அப்படின்ற ஒரு அந்த வேர்டு எடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சீசன் அப்படின்னு அர்த்தமா. டைப்ஸ் பார்க்கலாமா? சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட். இது கேள்விப்பட்டிருப்போமே, சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டுன்னு. சவுத் வெஸ்ட் அப்படின்னா சவுத், இதுதான் சவுத்து, இது வெஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட். நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டுனா இது நார்த் ஈஸ்ட் இப்படி வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட் இந்த மாதிரி காத்தடிக்கும். நெக்ஸ்ட் சீ பிரீஸ். கடல்ல வந்து காத்தடிக்கும். இட் ப்ளோஸ் ஃப்ரம் சீ டு லேண்ட் டியூரிங் த ஈவினிங். இப்போ நம்ம ஈவினிங் டைம்ல நீங்க பீச்சுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? பீச்ல எப்படி செம்மையா சில்லுன்னு காத்தடிக்கும்ல, அந்த காத்து எப்படி இருக்கும்னா கடல்ல அந்த வாட்டர்ல இருந்து வரதுனால ஸோ அப்படியே கூலிங்கா இருக்கும். அதுவும் லேண்ட் மேலேயே படும், அங்க இருக்கிற அந்த மணல் மேலெல்லாம் அந்த இடம் ரொம்ப கூலிங்கா இருக்கும்ல. ஸோ லேண்ட் பிரீஸ், லேண்ட் மேலேயும் காத்து அடிக்கும். நீங்க திடீர்னு வெயில்ல பார்க்கும்போது சுழல் காற்று அடிச்சிருக்கூட ஹைட்டா அப்படியே சுத்திக்கிட்டே அப்படியே ஹைட்டா இருக்கும், மண்ணில் அப்படியே பறக்கும். இட் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சீ இன் த மார்னிங். அது எப்போன்னா லேண்ட்ல இருந்து சீக்கு போகுமா மார்னிங். ஈவினிங் வந்து சீல இருந்து லேண்டுக்கு வரும். இதுல சீ பிரீஸ். லேண்ட் பிரீஸ்னா லேண்ட்ல இருந்து சீக்கு போகும், சீ பிரீஸ்னா சீல இருந்து லேண்டுக்கு வரும். நெக்ஸ்ட் லோக்கல் விண்ட். லோக்கல் விண்டா? ஆமா, இட் அஃபெக்ட்ஸ் த வெதர். அது வந்து வெதர் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. வார்ம் லோக்கல் விண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா, கூல் லோக்கல் விண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் ஜெட் ஸ்ட்ரீம். ஏர் கரண்ட்ஸ் இன் த அப்பர் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட் என்னது நம்மளுக்கு தெரியும், நல்லா பிளெயின் மாதிரி மேலே ஒன்று போகும்ல ஸ்பீடா, ஜெட்டுன்னு சொல்லுவோம்ல. ஏர் கரண்ட்ஸ் இன் த அப்பர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியருக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று இருக்கு, அதுதான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. இட்
it could determine the arrival and departure of monsoon winds in India. இதுதான் தீர்மானிக்குது என்னன்னா எப்படி வந்து காத்து வரப்போகுது, சீசன் எப்படி வரப்போகுது, சீசன் எந்த பக்கம் அது எல்லாத்தையும் தீர்மானிக்குது எப்படின்னா அந்த ஜெட் ஸ்ட்ரீம் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இது வந்து சைக்ளோன். சைக்ளோன் அப்படின்றது அது சேஞ்சஸ் த பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் வித் டைம் டு டைம். அப்படித்தானே? இப்போ சைக்ளோன் இங்கே உருவாகுது, அங்கே போகுது, இங்கே போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியலையே விட்டுருப்பாங்கல்ல. ஸோ த ஸ்பீட் ஆஃப் விண்ட் ஆல்சோ சேஞ்சஸ் வித் டைம். அப்போ இது மட்டும் மாறல, டைம் டு டைம் டைமுங்க மட்டும் மாறல, அந்த விண்டு அந்த ஸ்பீடு கூட மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வெரி. அப்போ வந்து இங்கே புயல் வருதுனாலே கண்டிப்பாக மழை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக மழை இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ். கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா மேகம். மேகம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே. The clouds are composed of water vapor in the air. The clouds are divided into 4 categories on the basis of appearance and height. They are so clouds வந்து 4 types இருக்குதுப்பா. ஒன்று வந்து cirrus cloud, அதுக்கப்புறம் வந்து stratus cloud, அப்புறம் வந்து cumulus cloud, அப்புறம் nimbus cloud. இப்போ வந்து இது பார்க்கலாமா? cirrus cloud. These clouds appears like a silver gray fish at a very high altitude in the sky. These may not give rain. இப்போ நம்மளுக்கு கிளவுட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஈவினிங் டைமில் நிறைய கிளவுட்ஸ் இருக்கும். இது வந்து மழை வர்றதுக்கு அறிகுறியே இல்லைன்னு அர்த்தம். stratus cloudனா they are grey in sometimes அது வந்து கிரேவும் ஒயிட்டாக இருக்கும், ஆனால் சம் கிரே கலந்துருக்கும். அப்போ இது வந்து அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். இது வந்து ஸ்மால் ஷவர், லைட்டாக மழை தூறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் cumulus cloud. It look like a burst cotton and gives convectional rainfall. இங்கே பாருங்க, காட்டன் மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா நிம்பஸ் கிளவுட். இதுதான் ரொம்ப டார்க்காக இருக்கும், மழை மேகம் சொல்லுவோம். இட் அப்பியர்ஸ் அஸ் டார்க் ஆர் கிரே இன் கலர். இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். இட் இஸ் கால்டு வெர்டிக்கல் ஆர் ரெயின் கிளவுட். இது வந்து ரெயின் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின்ஃபால் பற்றி பார்க்கலாமா? Condensation of the wind causes rainfall. Rain water must be saved and not be wasted. அப்போ ரெயின் வந்து எப்படி வருதுன்னா, நம்ம சி எடுத்துக்கோங்க. சி, பாண்ட், லேக், எங்கேயாச்சும் தண்ணி இருக்கும், ஏரியில், குளத்துல, கடலில். இந்த தண்ணியெல்லாம் வேப்பர் ஆகி மேலே போய் க்ளவுடில் உருவாக்கி அங்கேருந்து தண்ணி கீழே வருது. அது என்ன, அதுக்கு பேர் தான் ரெயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரெயின் வாட்டர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக அதை சேர்த்து வைக்கணும். அதை வச்சா தான் இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குலாம் வாட்டர் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு convectional rainfall. During summer solar insolation takes place in land. Water evaporates from lake. நான் சொன்னல குளத்துல, ஏரியில், இது எல்லாத்துலேருந்து தண்ணி மேலே எடுத்துக்கும். So with lightning and thunder occurs in the evening for a short period. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு மழை, இடி இதெல்லாம் வரும். எதுக்கு? மழை வர்றதுக்கு. அடுத்து என்விரான்மெண்ட்னா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழல். ஸோ நேச்சுரல் என்விரான்மெண்ட்னா நிறைய வந்து நம்மளை சுற்றி வந்து கடல் இருக்கும். இப்போ வந்து அட்மாஸ்பியர் சொல்லிக்கலாம், லேண்டு. த நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ் இன்க்ளூடிங் சன்லைட் ஆர் கால் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா என்னது? ஒரு பொருள் இல்லாமல் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் வந்துடுமா? இல்லை. ஸோ அது வந்து நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. லிவிங் திங்ஸ்னால் நம்மளாம் உயிர் வாழறது, இன்க்ளூடிங் சன்லைட் கூட. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரல் திங்ஸ்னால் என்ன, நேச்சுரல் திங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே என்விரான்மெண்ட்டுன்னு தான் அர்த்தம். டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். பொல்யூஷன். கண்டிப்பாக பொல்யூஷன் நடக்குது. ஒன்று வந்து வாட்டரில், இன்னொன்று வந்து காற்றுல. அது வந்து நல்லா மாசுபடுத்திடுறாங்க. அப்புறமா இந்த கண்டதெல்லாம் லேண்டில் போட்டு லேண்டையும் மாசுபடுத்திடுறாங்க. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட். Rain water harvest is a technique of collection and storage of rainwater into natural reservoirs or tanks. நீங்கள் என்ன பண்ணும்? மழை பெய்யுதுன்னா அப்படின்னு சொன்னாலே ஒரு டெக்னிக்கல் இருக்குது. மழை தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். And before it is lost as a surface runoff, one method of rainfall harvest is
டாப் ஹார்வெஸ்ட். அப்போ மேலே ரூஃப்லேருந்து டாப்லேருந்து எப்படியா தண்ணி இங்கே பாருங்கள், இங்கேருந்து தண்ணி அப்படியே ஒழுகி வர மாதிரி இங்கேருந்து இங்கே அதெல்லாம் கலெக்ட் ஆகிட்டு இங்கே ஓட்டை போட்டு இப்போ வந்து என்னன்னா இதில் அப்படியே இங்கேருந்து பைப்பில் இறக்கி இதில் சேவ் பண்ணி வைக்கிறாங்கப்பா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு orographic rainfall. Next, when the moisture laden winds from the sea climb the hill slopes, it becomes cool and cause heavy rainfall. The opposite side of the mountain is called leeward side. It receives very little rainfall. இப்போ வந்து orographic rainfall அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாய்ஸ்சர் லேடன், ஓகேவா, விண்ட் ஃப்ரம் த சீ கிளைம் த ஹில் ஸ்லோப்ஸ். அப்போ வந்து கடல்ல இருந்து மலை வரைக்கும் அப்படியே காற்று அடிச்சுக்கிட்டே போகுது. இட் பிகம்ஸ் கூல் அண்ட் காஸ் வெரி ரெயின்ஃபால். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, நல்ல ரெயின்ஃபால் வர்றதுக்கான வழியை பண்ணி வச்சிட்றாங்க. அடுத்து the opposite side of the mountain is called leeward side. அப்போ வந்து ஆப்போசிட் சைடு என்ன இருக்கான்னா leeward side அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் இருக்கு. இட் ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் ரெயின்ஃபால். அப்போ அதுக்கு வந்து கம்மியான ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. சைக்ளானிக் ரெயின். இங்கே புயல் வருது அங்கே புயல் வருதுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக மழை இல்லாமல் புயல் வரவே வராது. அப்போ புயல் வருதுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, அப்போ வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். த warm or the warm air from the hot area is heated and moves upward. Hence, pressure area is developed and it attracts air from temperature area. So, sorry, சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படின்னா வந்து இப்போ ஒரு சைக்ளோன் ஒரு புயல் வீசுனா கண்டிப்பாக அங்கே மழை இருக்கும் சார். ஸோ த வார்ம் ஏர் ஃப்ரம் த ஹாட் ஏரியா இஸ் ஹீட்டட் அண்ட் மூவ்ஸ் அப்வர்ட். அதே வந்து ஒரு வாட்டர் ஏரியாவில் வார்ம் ஏர், அதாவது ரொம்ப உஷ்ண காற்று இருந்துச்சுன்னா அது டக்குன்னு அந்த ஏரியாவில் ஹீட்டாக இருக்கிறது வந்து அப்படியே மேலே போடும். நெக்ஸ்ட், ஹென்ஸ் லோ டெம்பரேச்சர் ஏரியா இஸ் டெவலப்டு அண்ட் இட் அட்ராக்ட்ஸ் ஏர் ஃப்ரம் த ஹீட் ப்ரெஷர் சி. ஸோ அது என்னன்னா கடல்ல இருந்து அந்த ரெயின்ஃபால் அந்த ப்ரெஷர் ஏற்படுறதுல அதுதான் வந்து நம்ம சைக்ளோன் அப்படின்னு சொல்றோம். ஓனிங் டு எர்த்ஸ் ரொட்டேஷன் இஸ் சர்க்குலர் மோஷன். இங்க பாருங்க சர்க்குலர் மோஷன். ஸோ ரொட்டேஷன் சர்க்குலர் மோஷன் ஆஃப் விண்ட் டெவலப் இட் கெட்ஸ் கோல்டட் அண்ட் பிரிங் ஹெவி ரெயின்ஃபால். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், thunder lightning. How do we know that the thunder is going to heat அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து தண்டர்னா ஃபஸ்ட்டு இடி, லைட்னிங்னா மின்னல். இப்போ இடி வந்து when the clouds of positive and negative charge hit each other, lightning and thunder are produced. Lightning travels faster than sound. Therefore, thunder follows lightning when all the characteristics together activate at the same time. It is called weather factory. இப்போ வந்து நல்ல ஒரு டார்க் மேகம் இருக்குன்னா கண்டிப்பாக மழை வரதுக்கு முன்னாடி தண்டர் இருக்கும், இடியும் மின்னலுமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், the atmosphere is divided into dash layerனா 5 layer. இந்த மாதிரி எல்லா 2 மார்க் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இங்கே இந்த மார்க் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள், கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் உள்ளே மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், பார்த்து படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் until that, bye and thank you.